வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கதம்ப சட்னி பண்ண போறோம். இந்த கதம்ப சட்னி அப்படின்னா எல்லாமே கலந்த ஒரு கலவை. அதாவது சட்னி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்னா நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம், கொத்தமல்லி சட்னி அரைப்போம், புதினா சட்னி அரைப்போம், வெங்காயம் தக்காளி அரைப்போம். இது மாதிரி எல்லாமே தனித்தனியா அரைப்போம் இல்லையா? இதுல வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே சட்னியா வரும்போது அவ்வளோ வாசனையாவும் அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும். இந்த சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ விட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டிஃபனுக்கு இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, குழிப்பணியாரம், இது மாதிரி எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடவும் அட்டகாசமா இருக்கும். இதோட வாசனையும் இதோட டேஸ்டும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால எல்லாருக்குமே இந்த சட்னி கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கதம்ப சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துப்போம். அதே நேரம் மிளகாயும் நல்லா வறுபட்டுடும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சு வறுக்கும்போது பருப்பெல்லாம் வந்து பச்சை வாசனை இல்லாம நல்லா உள்ள வரைக்கும் வறுபடும். சட்னியும் வந்து நல்லா வாசனையா இருக்கும். பருப்பு, மிளகாய், வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம பருப்பு வறுத்தது போக கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்கு. இதுல ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உடைச்சி போட்டுருவோம். 1/2 இன்ச்சு இஞ்சியையும் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். உப்பு சேர்த்ததுனால சீக்கிரம் வதங்கிடும். பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா வெங்காயம் வதக்குவோம் இல்லையா, அப்படியே அதோட சேர்த்து பூண்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பூண்டு சேர்க்கல. தக்காளி பாருங்க நல்லா சாஃப்டா வதங்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த தண்டோடையே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற கொத்தமல்லியில பாதி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் பிளேட்ல எடுத்து வச்சது கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே சுருங்கி வந்தா போதும். பாருங்க, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா அப்படி சுருங்கி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினா போதும், கலர் மாற வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கதம்ப சட்னிக்கு வறுத்து வச்ச பருப்பு, மிளகாய், வத்தல் இதெல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாகவே கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சிக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா சூடு ஆறிடணும். உப்பு வந்து நம்ம தக்காளி வதக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ இதை தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்காம லேசா கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சிக்கணும். கதம்ப சட்னி பாருங்க சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சட்னிக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துருவோம். டேஸ்டியான கதம்ப சட்னி சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு எங்க வீட்டு டிஃபன் வந்து மோரப்பம். மோரப்பத்துக்கு இந்த கதம்ப சட்னி தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்பவும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா கொஞ்சம் தாராளமா அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கு. நல்லா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கலந்த கலவையா இந்த சட்னி வந்து வாய்க்கு அவ்வளோ எதமா இருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்க போது நமக்கு அந்த வாய் டேஸ்ட் சரியா இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த டயத்துல நல்லா சூடான சாதத்துல அந்த சட்னியை பசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் 2 வாய் சாப்பிடலாம் போல தோணும். இதுல வந்து நான் பூண்டு சேர்க்கல, வேணும்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்.
எல்லாமே கலந்து அரைக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான சட்னி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த கதம்ப சட்னியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கார்த்தால இந்த சட்னியை அரைச்சாச்சு அப்படின்னா கார்த்தால டிஃபனுக்கு, மத்தியானம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட, தயிர் சாதத்துக்கு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். நைட் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். இதே மாதிரி இந்த கதம்ப சட்னியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.